அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஎன்எஸில் சாப்டர் 5 அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் உமன் அண்டு சைல்டு செக்ஷன் 63லேருந்து 99 வரையும். ஓகேங்களா? அப்படின்னா என்னதுன்னா, அது பெண்களுக்கு மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள். இதான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 5. ஓகேங்களா? இது எப்படி ஷார்ட்கட்டை அமைச்சிக்கலாம்? சாப்டர் 5 5 வயது குழந்தை, ஓகேவா? 5 வயசில் தான் குழந்தைன்னா இப்போ ஸ்கூலில் சேர்ப்பாங்க இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சாப்டர் 5 வந்து பார்த்தீங்கன்னா அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் உமன் அண்டு சைல்டு. அடுத்து இதில் செக்ஷன் 63 பார்க்கலாங்களா? ரேப்புன்னா கற்பழிப்பு. ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தா விருப்பம் இல்லாமல் எது பண்ணாலும் வந்து பார்த்தா கற்பழிப்பு தான். அதாவது வந்து இன்டர் கோர்ஸ் பண்ணுறது, ஓகேங்களா? இந்த மாதிரி வருது எல்லாமே. ரேப்புக்கு அதிகமான எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. இதில் இதெல்லாம் விதிவிலக்குன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் 18, அதாவது 18 வயசு கம்மியாக இருக்கிற திருமணமான ஒரு பெண் கணவனுடன் வந்து உடல் உறவு வச்சுக்கிட்டாங்கன்னா அது வந்து குற்றமாகாதுங்கிறாங்க. ஓகேங்களா? அதேமாரி மெடிக்கல் ப்ரொசீஜர், மருத்துவ நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆப்ரேஷன் இந்த மாதிரி இது பண்ணுறாங்கன்னா அது வந்து அது வந்து கற்பழிப்பு ஆகாதுங்கிறாங்க. அடுத்து செக்ஷன் 64 பனிஷ்மெண்ட் ஃபார் ரேப்பு. கற்பழிப்புக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறாங்க. கற்பழிப்புக்கு என்ன தண்டனை பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு குறையாத கடுங்காவல் சிறை தண்டனை, ஆனால் ஆயுள் சிறை தண்டனை மற்றும் அபராதத்துடன் விதிக்கப்படணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இதுக்கப்பா கடுங்காவல் சிறை தண்டனை இதுதான் இதில் முக்கியம். ஓகேங்களா? 10 ஆண்டு சிறை தண்டனை தான் ஆயுள் சிறை தண்டனைங்கிறது அவருடைய ரிமைனிங் இருக்கிற லைஃப் ஃபுல்லாகவே. இதில் வர எல்லாமே இந்த சாப்டரில் வர எல்லா இதுவுமே செக்ஷனும் எப்படின்னா, ஆயுள் சிறை தண்டனைனா அவருடைய எஞ்சிய காலம், அதாவது ஒரு இன்னும் இவ்வளோ நாள் உயிரோடு இருப்பாரோ அது வரையுமே அவர் ஜெயிலில் தான் இருக்கணும். அதை தான் சொல்கிற வராங்க. ஓகே. இதில் வந்து இப்போ என்ன சொன்னோம்னா, ஆயுதப்படைகள்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், மருத்துவமனை, காவல் அதிகாரி, போலீஸ் ஆஃபீஸர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காவல் சட்டம் 1861, பெண்கள் காப்பகம், குழந்தைகள் காப்பகம், அனாதை இல்லம், அங்கே இருக்கிறவங்களெலாம் அந்த மாதிரி இப்போ பனிஷ்மெண்ட் பண்ணுறாங்களா, அவங்கள பற்றி இதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது செக்ஷன் 65 பனிஷ்மெண்ட் ஃபார் ரேப் இன் சர்டைன் கேசஸ். அதாவது சில நேர்வுகளில் கற்பழிப்புக்கு என்ன தண்டனை. அந்த சில நேர்வுகள் என்னென்னா, ஒரு 16 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தைய வந்து போனால் அந்த மாதிரி கற்பழிப்பு பண்ணுறது. அடுத்தது ஒரு 12 வயசுக்கு கீழே ஒரு குழந்தைய கற்பழிப்பு பண்ணாங்கன்னா என்ன தண்டனை அப்படிங்கிறது தான். இப்போ 16 வயசுக்கு கீழே குழந்தைய வந்து கற்பழிப்பு பண்ணாங்கன்னா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை முதல் ஆயுள் சிறை தண்டனை வரையும் அபராதத்துடன் விதிக்கப்படுவாங்க. அதேமாரி 12 வயசு குழந்தைய கற்பழிப்பு பண்ணாங்கன்னா 20 ஆண்டு காலம் கடுங்காவல் சிறை தண்டனை முதல் ஆயுள் சிறை தண்டனை விதிக்கணும். அப்படி இல்லைன்னா மரண தண்டனை விதிக்கணும்னு சொல்கிறாங்க. இதான் வந்து செக்ஷன் 65. ஓகேங்களா? இதில் வந்து மேக்ஸிமம் இந்த ஃபைனுங்கிற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இது யாருக்கு போனால் அந்த விக்டிம் பாதிக்கப்பட்டவருக்கு தான் போகணும். அதேமாதிரி அந்த அமௌண்ட்டானது அவங்களுடைய இழப்பீட்டையும் அதுலேருந்து அது மீண்டு வர்றதுக்கான வந்து பண்ணால் அவங்களுடைய மெடிக்கல் செலவையும் வந்து பண்ணால் சரி கட்டுற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து பண்ணால் அவங்களுக்கு போடுற ஃபைன் இருக்கணுங்கிறாங்க. அடுத்து செக்ஷன் 66 பனிஷ்மெண்ட் ஃபார் காசிங் டெத் ஆர் ரிசல்ட்டிங் இன் பெர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட் ஆஃப் விக்டிம். செக்ஷன் 66 என்ன சொன்னோம்னா, மரணத்தை ஏற்படுத்துதலுக்கு தண்டனை அல்லது பாதிக்கப்பட்டவர் விடாப்பிடியாக இனப்பெருக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ செக்ஷன் 63, 64, 65 வந்து போனால் 63 வந்து போனால் ரேப் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 64 ரேப்புக்கு பனிஷ்மெண்ட்டு. 65 குழந்தைகளை ரேப் பண்ணுறது பற்றி சொல்கிறாங்க. 66 அந்த மாதிரி ரேப் பண்ணுறதுனால மரணம் ஏற்பட்டுருச்சுன்னா அதுக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொல்கிறது தான் இது. ஓகேங்களா? அப்படி இல்லைனா வந்து போனால் அந்த பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி விடாப்பிடியாக இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 20 ஆண்டுகள் கட்டுங்காவல் சிறை தண்டனை கொடுக்கணும், ஆயுள் சிறை தண்டனை கொடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் செக்ஷன் 66. செக்ஷன் 67 அதாவது செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் பை ஹஸ்பண்ட் அப்பான் ஹீஸ் ஒய்ஃப் டூரிங் செப்பரேஷன். அதாவது ஒரு மனைவி வந்து பண்ணால் தனியே பிரிந்து வரும்போது கணவன் அவளுடன் வந்து பண்ணால் உடல் உறவு கொள்வதுங்கிறாங்க. செக்ஷன் 67 7 செப்பரேஷன். ஓகேவா? கணவன் மனைவி தனியாக பிரிஞ்சிருக்கும்போது இந்த மாதிரி பண்ணுறது. ஓகேங்களா? அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் சிறை தண்டனை முதல் 7 ஆண்டு வரை சிறை தண்டனை வித் அபராதத்துடன் தண்டிக்கப்படணும். இதுதான் 67. ஓகேவா? அது அடுத்து 68 என்னென்னா செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் பை எ பர்சன் இன் அத்தாரிட்டி. அதாவது அதிகார நிலையில் உள்ள ஒரு நபர் வந்து ஒருவர் உடலுறவு கொள்வதை பற்றி சொல்கிறது தான் செக்ஷன் 68. ஓகேங்களா? இப்போ ஒரு உயர் ஆஃபீஸராக இருப்பாங்களா, உயர் அதிகாரி, அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் இதில் வருது.
8 அத்தாரிட்டி 8 சுற்றுவாங்கிற மாதிரி, அதாவது பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கவங்க தப்பு பண்ணுறது. செக்ஷன் 68 வந்து போனால் அத்தாரிட்டி, 67 ஏலேருந்து போனால் செப்பரேஷன், 68 வந்து போனால் அத்தாரிட்டி. ஓகேவா? இதுக்கு என்ன தண்டனைனா 5 ஆண்டு சிறை தண்டனை முதல் 10 ஆண்டு சிறை தண்டனை வரை வந்து போனால் அபராதத்துடன் விதிக்கப்படுங்கிறாங்க. இதுதான் 68. அடுத்து 69 என்னென்னா செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் பை அ எம்ப்ளாயிங் டிசைட்ஃபுல் மீனிங்ஸுங்கிறாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, பணியில் இருப்பவர் இருந்தோம்னா ஏதோ ஒரு சூழ்ச்சியினால் வந்து போனால் இன்னமும் பிறவும் செய்தோம்னா உடலுக்கு வருதுங்கிறாங்க. இப்போ எப்படின்னா, அதாவது 69 எப்படின்னா, இப்போ உனக்கு ப்ரொமோஷன் வாங்கி தரேன், வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது இந்த மாதிரி இன்டர்கோர்ஸ் ஏற்படுறது. இதுக்கு என்ன சிறை தண்டனை பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வந்து அபராதத்துடன் விதிக்கப்படணும். அடுத்து செக்ஷன் 70 என்னென்னா கேங் ரேப்பு, ஒரு கும்பலால் கற்பழிக்கப்படுறது. ஓகேங்களா? 7G, அதாவது இதுக்குன்னா 7G ரெயின்போ காலனி அப்படி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. 7Gனா கேங் ரேப்பு. ஸோ ஓகேங்களா? இதில் என்னென்னா, அதாவது எபோ 18, அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்க பெண் வந்து அந்த மாதிரி கேங் ரேப் பண்ணாங்கன்னா 20 ஆண்டுகள் சிறை கடுங்காவல் சிறை தண்டனை முதல் ஆயுள் சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்பட வேண்டும். இதான் ஓகேங்களா? அண்டர் 18 வயசுனா அது தான் ஆயுள் சிறை தண்டனை தான் அது கொடுக்கணும். கடுங்காவல் ஆயுள் சிறை தண்டனை கொடுக்கணும் மற்றும் அபராதம் அல்லது இரண்டுமே தண்டனையாக கொடுக்கணுங்கிறாங்க. அண்டர் 18 வயசுக்குள்ளே இருக்கிற பொண்ணை கேங் ரேப் பண்ணியிருந்தாங்கன்னா. அது செக்ஷன் 71 பனிஷ்மெண்ட் ஃபார் ரிப்பீட் அஃபெண்டர்ஸ், அதாவது திரும்ப குற்றம் செய்வர்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செக்ஷன் 64, 65, 66 இந்த 70 இதில் இருந்தோம்னா திரும்ப இந்த குற்றத்தை ரேப் பண்ண திரும்ப இந்த தப்பு பண்ணுறான்னா அவனுக்கு ஆயுள் சிறை தண்டனை கொடுக்கணுங்கிறாங்க. செக்ஷன் 72 டிஸ்க்ளோசர் ஆஃப் ஐடென்டிட்டி ஆஃப் விக்டிம் ஆஃப் த சர்டைன் அஃபென்சஸ், சில குற்றங்களில் பாதிக்கப்பட்டவரின் அடையாளத்தை வெளிப்படுத்துதல். அதாவது செக்ஷன் 64, 65, 66, 67, 68, 69, 70 இதில் என்னென்னா, இப்போ ஏதோ ஒரு பொண்ணு வந்து ரேப் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய அடையாளத்தை வெளியிடுறது. இவங்க பேர் இப்போ ரேப் பண்ணவங்க வந்து போனால் அடையாளத்தை வெளியிட்ட என்ன ஆகும், அவங்க வந்து போனால் அவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கப்படும். திரும்ப அந்த பொண்ணை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இதனால் அவங்களுடைய அடையாளத்தை எப்போயுமே நியூஸ் பேப்பரில் கூட வெளியிட மாட்டாங்க, பேர் மாற்றப்பட்டுலேருந்து தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 72 வந்து போனால் ஒரு சில இந்த ரேப் கேஸில் வந்து போனால் அவங்களுடைய அடையாளத்தை நம்ம வெளியிடக்கூடாது. அதுக்கு என்ன பனிஷ் பண்ணால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படணுங்கிறாங்க. இது 72க்கு. ஓகேவா? 73 பிரிண்டிங் ஆர் பப்ளிஷிங் எனி மேட்டர் ரிலேட்டிங் டு கோர்ட் ப்ரொசீடிங் வித்தவுட் பர்மிஷன்ஸ், அதாவது நீதிமன்ற நடைமுறைகள் வந்து போனால் சம்மந்தமான விஷயம் எதனையுமே நீதிமன்றத்தினுடைய அனுமதியின்றி அச்சிடவும் கூடாது, வெளியிடவும் கூடாதுங்கிறாங்க. அப்படி அவங்க வந்து பண்ணுறாங்கன்னா அது வந்து போனால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படுங்கிறாங்க. இதுதான் செக்ஷன் 73. செக்ஷன் அடுத்து 74. செக்ஷன் 74 என்ன சொல்லுதுன்னா, அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான வன்முறையும் தாக்குதல்னு சொல்லி வர்றாங்க. அது 74 என்னென்னா அசால்ட் ஆர் யூஸ் ஆஃப் த கிரிமினல் ஃபோர்ஸ் டு உமன் வித் இன்டென்ட் டு அவுட்ரேஜ் ஹர் மாடஸ்டி, அதாவது பெண்ணினுடைய மானத்திற்கு பங்கம் விளைவிக்க வேண்டும்ங்கிற உட்கருத்தோட அவங்கள வந்து பண்ணா தாக்குறது அல்லது வன்முறையை பயன்படுத்துறது. ஓகேங்களா? அதாவது அசால்ட்டு கிரிமினல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா அவங்களுடைய வந்து பண்ணால் அவங்களுடைய மாண்பை கெடுக்கணுங்கிற உட்கருத்தோட. ஓகேவா? இதுக்கு என்ன பனிஷ் பண்ணணும்னா 1 ஆண்டு சிறை தண்டனை முதல் 5 ஆண்டு சிறை தண்டனை வந்து அபராதத்துடன் விதிக்கப்படும். அடுத்தது செக்ஷன் 75 செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், அதாவது பாலியல் தொந்தரவுனா என்னென்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒன்று என்ன சொல்கிறதுன்னா உடலில் உரசுறது, ஒற்றடி இந்த மாதிரி பஸ்ஸில் போகிறதப்ப அது பண்ணுறது. அடுத்தது வேண்டுகோள் விடுப்பது, இந்த மாதிரினா வச்சுங்க ஏதோ தப்பான ஒரு வேண்டுகோள் விடுப்பது. 3வது விமர்சனம் பண்ணுறது, அதை பற்றி வந்துன்னா விமர்சனம் பண்ணுறது. 4வது வந்து குற்றச்சாட்டுகள் நீ தவறானவங்க அப்படி இப்படின்னு சொல்லி முன் வைப்பது. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் பார்த்தோன்னா செக்ஷன், அதாவது இதில் சப்கிளாஸ் 2ல் அந்த உடலில் உரசுவது, இந்த மாதிரி வேண்டுகோள் விடுப்பது, விமர்சனம் செய்வதுக்கெல்லாம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அபராதம் அல்லது 2மே தண்டனையாக கொடுப்போம். அடுத்தது 3வது சப்கிளாஸ் என்ன சொல்லுதுன்னா குற்றச்சாட்டுகளை வைப்பது, நீ தவறான பொண்ணு அப்படி இப்படின்னு எதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2மே தண்டனையாக கொடுக்கப்படும். இதுதான் செக்ஷன் 75. செக்ஷன் 76 என்ன சொல்லுதுன்னா அசால்ட் ஆர் யூஸ் ஆஃப் த கிரிமினல் ஃபோர்ஸ் டு உமன் வித் இன்டென்ட் டு டிஸ்ரோப், அதாவது 76 அதாவது ஒரு பெண்ணினுடைய உடையை வந்து பண்ணால் வச்சுக்கிங்க, உடையை வந்து பண்ணால் அவங்களுடைய ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறது. ஓகேங்களா? உடையை வந்து அகற்றும் எண்ணத்தில் வந்து பண்ணவங்கள தாக்குறது அல்லது குற்றமுறு வன்முறையை பயன்படுத்துறது. இதுதான் செக்ஷன் 76. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் பார்த்தோன்னா 3 years to 7 years வித் ஃபைன். ஓகேங்களா? அடுத்து செக்ஷன் 77 வயரிசம், கலவி வேட்கை. ஓகேவா? கலவி வேட்கை இருந்தோம்னா
தனிப்பட்ட அந்தரங்கத்தை வந்து பண்ணாச்சு அந்தரங்க செய்கை வந்து பண்ணால் பார்க்குறது, அதை வந்து பண்ணாச்சு படம் எடுக்குது, அதானா வீடியோ எடுக்குது, ஒருத்தவங்க குளிக்கிறது வந்து பார்க்குறது, அதை வீடியோ எடுக்கிறது, இதெல்லாம் குற்றம்னு சொல்கிறாங்க. இதான் அந்த இதுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணாங்கன்னா 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வந்து பண்ணால் இதுக்கு ஃபைன் போடுவாங்க, வித்து ஃபைனு. ஓகேங்களா. அடுத்தது செகண்ட் டைம் திரும்ப அதே அஃபென்ஸை பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு 3 years to 7 years சிறை தண்டனை மற்றும் அபராதத்துடன் விதிக்கப்படும். இதான் வந்து பண்ணால் 77. 78 என்னென்னா ஸ்டாக்கிங், அதாவது ஒளிந்து மறைந்து பின்தொடர்தல், ஃபாலோ பண்ணுறேங்கிற மாதிரி. ஓகேவா. செக்ஷன் 78 வந்து போனால் 7 தொடர்ந்து 8 வருது, ஷார்ட்கட்டு 7 தொடர்ந்து 8 வருது. அப்போ அது ஒளிந்து அது பின்தொடர்தல், இதான் 78 ஸ்டாக்கிங் சொல்லுவாங்க. அதாவது தொடர்பு கொள்ள முயற்சி செய்யறது, பின்தொடர்றது. இது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறது, தேவையில்லாமல் உங்களை டார்ச்சர் பண்ணுறது. இது ஃபஸ்ட் டைம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ணால் 3 years வித் ஃபைனு. அதுவே செகண்ட் டைம் திரும்ப அகெயின் பண்ணாங்கன்னா 5 years வித் ஃபைனு. இதுதான் செக்ஷன் 78. செக்ஷன் 79 என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்டு, கெஸ்ஸர் ஆர் ஆக்ட் இன்டென்ட் டு இன்சல்ட் மாடிஃபை மாடஸ்டி ஆஃப் எ உமன். அது என்னென்னா பெண் ஒருவரினுடைய மாண்பை வந்து கெடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னா ஏதாவது வார்த்தை யூஸ் பண்ணுறது, சைகை யூஸ் பண்ணுறது அல்லது செயல் புரிகிறது. ஓகேங்களா. இந்த விசில் அடிக்கிறது, இந்த மாதிரி ஏதோ சிக்னல் இந்த மாதிரி காமிக்கிறது, இதெல்லாமே தவறானது. இதுதான் செக்ஷன் 79. இதுக்கு என்னென்னா 3 years வித் ஃபைன். ஓகேங்களா. அடுத்தது 80வது செக்ஷன் என்னென்னா இது எல்லாமே திருமணம் தொடர்பான குற்றங்கள் தான். இப்போ 80 என்னென்னா டவுரி டெத்து, வரதட்சணை மரணம். அதாவது இப்போ ஒரு கல்யாணம் ஆகியிருக்காங்க ஒரு கப்புள்ஸை வந்து பண்ணால் இப்போ 7 வருஷத்துக்குள்ளே அவங்க இறந்துட்டாங்கன்னா அதுதான் வரதட்சணை மரணம் சொல்லுவாங்க. இது வந்து பண்ணால் ஒரு கணவனோ இல்லை உறவினரோ அவங்கள கொடுமைப்படுத்தியதாக பொருள் ஏற்படும். ஓகேங்களா. இதுக்கு என்ன சிறை தண்டனை பார்த்தோன்னா 7 ஆண்டுகள் முதல் ஆயுள் சிறை தண்டனை வரை அவங்களுக்கு இந்த சிறை தண்டனை கொடுப்பாங்க. இது வந்து பண்ணால் வரதட்சணை தடை சட்டம் 1961. இது ரொம்ப கொஞ்சம் முக்கியம் பார்த்துங்க. ஓகேவா. மேரேஜ் அண்டர் 7 years, இதுதான் செக்ஷன் 80. 81 என்னென்னு பார்த்தோன்னா கோஹேபிட்டேஷன் காஸ்ட் பை மேன் டிசைட்ஃபுல்லி இன்டியூசிங் பிலீஃப் ஆஃப் லாஃபுல் மேரேஜ், அதாவது சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து வைக்கப்பட்டதாக நம்புமாறு வஞ்சனையாக தூண்டி ஆடவரால் விளைவிக்கப்பட்ட உடலுறவு. என்னென்னா இப்போ நம்ம 81 என்ன சொல்கிறதுன்னா, உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னு அவங்கள நம்ப வச்சு அவங்கள வந்து பண்ணால் இந்த மாதிரி செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணுறது. இதுதான் செக்ஷன் 81. இதுக்கு என்ன சிறை தண்டனைனா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வந்து அபராதத்துடன் விதிக்கப்படும். அடுத்தது செக்ஷன் 82, அதாவது மேரியிங் அகெயின் டூரிங் லைஃப் டைம் ஆஃப் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப், அதாவது கணவன் மனைவி வந்துன்னா அவங்க உயிரோடு இருக்கிறப்ப இன்னொரு 2வது திருமணம் பண்ணிக்கிறது. ஓகேங்களா. இதுக்கு தான் வந்து பண்ணால் செக்ஷன் 82. எக்ஸப்ட், அதாவது இதில் என்ன விதி இருக்குன்னா இப்போ 7 வருஷம் அவங்க பிரிஞ்சு இருக்காங்க, 2 பேருமே எந்த ஒரு கான்டாக்டும் கிடையாது. அதேமாதிரி கோர்ட்டில் வந்து பண்ணால் இது சட்டப்படி செல்லாதுன்னு ஒரு திருமணத்தை வந்து கோர்ட் சொல்கிறாங்கன்னா அது இதில் பொருந்தாது. ஓகேங்களா. ஓகே. இதில் வந்து பண்ணால் இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 7 ஆண்டு சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். ஓகேங்களா. அடுத்தது இது வந்து மறைத்தல் ஃபைன். அதாவது 2வது என்ன சொன்னோன்னா இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு திருமணம் முன்னாலே உங்களுக்கு திருமணம் ஆகிருக்கு, அந்த தகவலை வந்து பண்ணால் திரும்ப இப்போ 2வது கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுகிட்ட சொல்லாமல் இது கல்யாணம் பண்ணாலும் அது தப்பு தாங்கிறாங்க. ஓகேங்களா. இது வந்து பண்ணால் 10 years வித் ஃபைனு. இது வந்து பண்ணால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். ஓகேங்களா. இதுதான் வந்து பண்ணால் செக்ஷன் 82. 82னானது 2வது கல்யாணம் பண்ணிக்கிறது. 83 மேரேஜ் செரமனி, அதாவது ஃப்ராடுலண்ட்டி கோன் த்ரோ வித்தவுட் லாஃபுல் மேரேஜ், சட்டப்பூர்வமான அல்லாத திருமணத்தில் மோசடியாக செய்யப்பட்ட திருமணச் சடங்குங்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது 83 என்னென்னா ஏதோ ஒரு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 83, அதாவது இப்போ ஒரு போலியான திருமணச் சடங்கு தான் ஷார்ட்கட். ஓகேங்களா. 83, அதாவது சட்டப்பூர்வமே இல்லாத திருமணத்தில் மோசடியாக செய்யப்பட்ட திருமணச் சடங்கு. 83 வந்துக்குன்னா சடங்கு தான் முக்கியம், அதாவது மேரேஜ் செரமனி. இதுக்கு என்னென்னா 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். அடுத்தது 84 என்டீசிங் ஆர் டேக்கிங் அவே ஆர் டிடைன்டு வித் கிரிமினல் இன்டென்ட் எ மேரிடு உமன். அதாவது என்னென்னா ஒரு திருமணமான ஒரு பெண்ணை வந்து பண்ணால் பசப்பி கடத்திட்டு போகிறது, அது ஏதோ ஒரு இடத்துல அடைத்து வைக்கிறது, ஏதோ வைத்து இருக்கிறது. ஓகேங்களா. இது என்னென்னா 84 என்டீசிங் பசப்பி, அதை அவங்களை எதுங்கிறது டேக்கிங் அவே அவங்க கொண்டு போய்ட்டு, ஓகேங்களா, ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு குற்றம் பண்ணுறதுக்கு அவங்கள வச்சுருக்கிறது.
ஆல்ரெடி 84 திருமணமான ஒரு பெண்ணை வந்து கடத்திட்டு போகிறது. இதுதான் 84. இதுக்கு என்ன சிறை தண்டனைனா 2 years ஆர் ஃபைன் ஆர் போத்து சிறை தண்டனை. அடுத்து செக்ஷன் 85 ஹஸ்பண்ட் ஆர் ரிலேட்டிவ் ஆஃப் ஹஸ்பண்ட் ஆஃப் எ உமன் சப்ஜெக்டிங் ஹேர் டு க்ரூயல்ட்டி. அதாவது பெண் ஒருவனுடைய கணவர் அல்லது கணவருடைய உறவினர் இருந்து போனால் கொடுமைப்படுத்துறதை பற்றி சொல்கிறது தான் 85. 85னா என்னது? கொடுமைப்படுத்துறது. ஓகேவா? கணவனோ அல்லது கணவனோட உறவினர்களோ கொடுமைப்படுத்துறது. இதுக்கு என்ன சிறை தண்டனை பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படுங்கிறாங்க. அடுத்து 86 குரூயல்ட்டி டெஃபினிஷன். அதாவது கொடுமைப்படுத்தினா என்ன சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது 86 என்னன்னா, இப்போ கொடுமைப்படுத்தினா என்ன? இப்போ அந்த பொண்ணாச்சு ஏதோ மன உளைச்சல் பண்ணுறது, அப்புறம் அவங்கள ஏதோ சொத்து இந்த மாதிரி ஏதோ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணுறது, இந்த மாதிரி சொல்லி தான் செக்ஷன் 86. செக்ஷன் 87னா கிட்னாப்பிங், அப்டக்டிங் ஆர் இன்டியூசிங் உமன் டு கம்பல் ஹேர் மேரேஜ். அதாவது ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கணும் முதலியவற்றுக்காக கட்டாயப்படுத்துறது, கடத்தி செல்லுது அல்லது தூண்டுறது. நீ பண்ண எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணும்னு சொல்லி அந்த பொண்ணை கடத்திட்டு போகிறது. ஓகேங்களா? இது நீ இல்லைன்னா செத்துருவான் அப்படிங்கிறது. இதெல்லாமே இதான் 87. அப்போ 87னா ஒரு பொண்ணை கடத்திட்டு போகிறது, கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? மெயின் மேரேஜ். இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 10 ஆண்டு சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். அடுத்தது செக்ஷன் 88 என்னென்னா கருக்கலைப்பை பற்றி சொல்கிறாங்க. ஓகேவா? கருக்கலை அதாவது காசிங் த மிஸ்கேரேஜ்னால் கருக்கலைப்பு செய்கிறது. இதில் அந்த பொண்ணே வாண்டடாக அவங்களே கருக்கலைப்பு செஞ்சினாலும் அது தவறு தான். இதுக்கு என்னன்னா 3 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் அபராதம் அல்லது 2மே தண்டனையாக வழங்கப்படும். அதாவது குழந்தை ஒரு இயங்கும் நிலை ஒரு 5-6 மாதம் கழிச்சு திரும்ப அதை அபார்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். அடுத்தது செக்ஷன் 89 என்னென்னா காசிங் மிஸ்கேரேஜ் வித்தவுட் உமன்ஸ் கன்சன்ட். அதாவது பெண்ணுடைய சம்மதம் இல்லாமையே அந்த கருவை கலைக்கிறது. ஓகேங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படுங்கிறாங்க. செக்ஷன் 90 என்னென்னா டெத்து காஸ்ட் பை ஆக்ட் டன் வித் இன்டென்ட் டு காஸ் மிஸ்கேரேஜ். அதாவது இப்போ 88 கருக்கலைப்பு செய்கிறாங்க, 89 பெண்ணுடைய சம்மந்தம் இல்லாமல் கருக்கலைப்பு பண்ணுறாங்க, 90 அந்த மாதிரி கருக்கலைப்பு செய்கிறதுனால அந்த பொண்ணுக்கு மரணம் இப்போ செத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. 90. ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்னா 10 ஆண்டு சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கணும். அந்த பொண்ணுடைய சம்மந்தம் இல்லாமல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஆயுள் சிறை தண்டனை கொடுக்கணுங்கிறாங்க. இதுதான் 90. 91 என்னென்னா ஆக்ட் டன் வித் இன்டென்ட் டு ப்ரிவென்ட் சைல்டு பீயிங் born alive ஆர் டு காஸ் டு டை ஆஃப்டர் பர்த். அதாவது ஒரு குழந்தை உயிரினு பிறப்பதை தடுக்கிறது அல்லது பிறந்தவுடன் அது இறக்க செய்யும் உட்கருத்துடன் செய்கிறது. அது என்னென்னா இப்போ ஒரு குழந்தை, அதாவது 91 ஒரு குழந்தை உயிருடன் பிறக்கிறத தடுக்கிறது அல்லது அது பிறந்தாலும் அதை சாவடிக்க பார்க்கறது. ஓகேவா? இதுதான் 91. இதுக்கு என்ன சிறை தண்டனை? 10 ஆண்டு சிறை தண்டனை அபராதம் அல்லது 2மே தண்டனை விதிக்கப்படும். அடுத்தது செக்ஷன் 92 அதாவது காசிங் டெத் ஆஃப் குயிக் அன்பர்ன் சைல்டு பை ஆக்ட் அமௌண்டிங் டு கல்பபிள் ஹோமிசைட். அதாவது மரணம் விளைவிக்கும் குற்றச்சாட்டில் பிறக்காத ஒரு குழந்தையின் மரணத்தை விளைவிக்கிறது. ஓகேவா? இப்போ ஒரு மரணம் விளைவிக்கும் குற்றச்சாட்டு, இப்போ யாரோ ஒரு உமன் இருக்காங்க, கன்சீவ் உமனை, அவங்கள சாவடிக்க போயிட்டு அவங்க சாவாமல் அந்த வயிற்றில் இருக்க குழந்தைய சாவடிக்கிறது. இதுதான் செக்ஷன் 92. அது ஓகேவா? அதாவது 92 என்னென்னா மரணம் விளைவிக்கும் குற்றச்சாட்டினால் பிறக்காத ஒரு குழந்தைக்கு மரணத்தை ஏற்படுத்தி தான் 92. இதுக்கு என்னன்னா 10 ஆண்டு சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். அடுத்தது 93. அதாவது என்னென்னா 93 எக்ஸ்போசர் செக்ஷன் 93 எக்ஸ்போசர் அண்டு அபார்ட்மெண்ட் ஆஃப் சைல்டு அண்டர் 12 years of age by parent or person having care of it. அது என்னென்னா ஒரு 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தையை பெற்றோர் அல்லது காப்பல அது பராமரிப்பு அதனை கைவிட்டு விடுதல் அது அபாயத்துக்கு உள்ளாக்குறது. ஓகேவா? செக்ஷன் 93 என்ன சொன்னால் ஒரு 12 வயசுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை இருக்குது. ஓகேவா? அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா பராமரிக்க முடியாமல் அவங்க பண்ணாச்சு ஏதாவது அவங்களுடைய பெற்றோரோ அல்லது காப்பாளர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை இங்கே தூக்கி போடுறது, இல்லை பார்த்தா அதை அபாயத்திற்கு ஏதாவது சாவடிக்க ட்ரை பண்ணுறது. இதுக்கெல்லாம் என்ன சிறை தண்டனை பார்த்தீங்கன்னா 7 ஆண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2 தண்டனையாக விதிக்கப்படும். அடுத்தது 94 கன்சீல்மெண்ட் ஆஃப் பர்த் பை சீக்ரெட் டிஸ்போசல் ஆஃப் டெத் பாடி. அதாவது இறந்த உடலை ரகசியமாக அப்புறப்படுத்துவதன் மூலம் பிறப்பையே மறைக்கிறது. ஓகேங்களா? 94 கன்சீல்மெண்ட்னா மறைக்கிறது. அதாவதுன்னா
அதாவது 94. இது என்னென்னா டிடி ஓகேவா 4 டிடி. அதுனா டிஸ்போசல் ஆஃப், அதாவது டெட் பாடி இருக்குல்ல, டெட் பாடியை சீக்ரெட்டாக டிஸ்போஸ் பண்ணுறது. அப்படின்னா அதனுடைய பர்த்தை கன்சீல் பண்ணுறது. ஓகேங்களா, அதாவது ஒரு இறந்த உடலை ரகசியமாக அப்புறப்படுத்தும் போது அதனுடைய பிறப்பையே அவங்க என்ன பண்ணுறாங்க, மறைச்சிட்றாங்க. இது என்ன சிறை தண்டனைனா 2 ஆண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2 தண்டனையாக விதிக்கப்படும். அடுத்த செக்ஷன் 95. ஹியரிங் எம்ப்ளாயிங் ஆர் என்கேஜிங் அ சைல்டு டு கமிட் அன் அஃபென்ஸ். குற்றம் ஒன்றை செய்வதற்கு ஒரு குழந்தை வந்ததுன்னா பணியில் அமர்த்ததில் கூலிக்கு அமர்த்தது, ஓகேவா, அல்லது ஈடுபடுத்துறது. 95. ஓகேங்களா, ஏதோ ஒரு குற்றம் ஒன்று செய்கிறதுக்கு குழந்தை வந்ததுன்னா வேலைக்கு வைக்கிறது. இதுதான் 95. இதுக்கு சிறை தண்டனைனா 3 ஆண்டுகளிலிருந்து 10 ஆண்டு வரை சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். 95ங்களா. அடுத்தது 96. 96 என்னன்னா ப்ரொக்யூரேஷன் ஆஃப் த சைல்டு. ஒரு குழந்தை வந்தோம்னா வச்சுக்கேன், ஏதோ ஒரு இந்த மாதிரி ப்ராஸ்டியூஷன் இது மாதிரி இருந்ததுன்னா கொள்முதல் பண்ணுறது அல்லது கொணறுதல். ஓகேங்களா, ப்ரொக்யூரேஷன் ஆஃப் த சைல்டு. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 10 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் அபராதத்துடன் விதிக்கப்படும். இதுதான் செக்ஷன் 96. 97 வந்து பார்த்தீங்கன்னா கிட்னாப்பிங் ஆர் அப்டேட்டிங் சைல்டு அண்டர் 10 years ஆஃப் ஏஜ் வித் இன்டென்ட் டு ஸ்டீல் ஃப்ரம் இட்ஸ் பர்சன். அதனால் ஒரு குழந்தையிடம் வந்து திருடும் நோக்கத்தில் 10 வயது கீழான ஒரு குழந்தையை கடத்துறது, ஆட்கடத்தல் பண்ணுறது. 97 என்னன்னா ஒரு 10 வயசு கீழே ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைகிட்ட இருக்குது ஏதோ ஒன்று நகையை இந்த மாதிரி ஆட்டை போடுறதுக்காக இந்த குழந்தையை கடத்திட்டு போயிடுறது. இதுதான் 97. இதுக்கு என்ன சிறை தண்டனை பார்த்தோன்னா 7 ஆண்டு சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். செக்ஷன் 98. அதாவது சேலிங் சைல்டு ஃபார் பர்பஸ் ஆஃப் த ப்ராஸ்டியூஷன்ஸ். விபச்சாரம் முதலீட்டின் பொருட்டு ஒரு குழந்தையை விற்பனை செய்கிறது 98. ஓகேவா, இதுக்கு என்ன செய்யுதுன்னா 10 ஆண்டு சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். அடுத்தது செக்ஷன் 99னா பையிங் சைல்டு ஃபார் பர்பஸ் ஆஃப் த ப்ராஸ்டியூஷன். விபச்சாரம் முதலியவற்றின் பொருட்டு குழந்தையை வாங்குறது, ஏதாவது ஒரு விபச்சாரம் பண்ணுறது, ஒரு குழந்தையை வாங்குறது. இதுக்கு என்ன சிறை தண்டனை பார்த்தோன்னா 7 ஆண்டுகள் முதல் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். ஓகேங்களா, இப்போ ஓவரால் ஃபஸ்ட்லேருந்து அப்படியே ஷார்ட்கட்டை பார்க்கலாம். ஓகே, அப்போ சாப்டர் 5 வந்து அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் உமன் அண்டு சைல்டு. ஓகேங்களா, 63 ரேப்பு, 64 வந்து ரேப்புக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு, 65 சர்டன் கிளாஸஸில் வந்து பண்ணால் கேசஸில் பனிஷ்மெண்ட் ஃபார் ரேப். அதாவது ஒரு குழந்தை வந்து பண்ணால் ரேப் பண்ணால் அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் சொல்கிறது 65. 66 என்னன்னா அது வந்து பண்ணால் இப்போ ரேப் பண்ணுறப்போ வந்தோம்னா அவங்க டெத் ஆகிறாங்க. பனிஷ்மெண்ட் ஃபார் டெத், அதாவது நான் ரேப் பண்ணுறப்போ அவங்க இறந்துடுறா, மரணம் விளைகிறது, அதுக்கு தண்டனையும் அல்லது அந்த மாதிரி விடாப்படியாக இனப்பெருக்கம் செய்கிறது, அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி தான் செக்ஷன் 66 சொல்லுது. செக்ஷன் 67 என்னென்னா 7 செப்பரேஷன். அதாவது ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்கிறப்பது வந்து ஒரு கணவன் வந்து மனைவிட்டு போய்ட்டு இந்த மாதிரி செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணுறது. இதுதான் செக்ஷன் 67. செக்ஷன் 68 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அத்தாரிட்டியில் ஒரு பவரில் இருக்கிறவர் வந்து பார்த்தா அந்த மாதிரி செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணுறது. செக்ஷன் 69 என்னன்னா ஒரு பணியில் இருக்கிறவர் வந்து பார்த்தா அது அந்த சூழ்ச்சி பண்ணி இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறது, பதவி உயர்வு தரம் வாங்கி தர சொல்லிட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணுறது, கற்பழிப்பு பண்ணுறது. இது 69. 70 என்னென்னு பார்த்தீங்கன்னா கேங் ரேப்பு 7G. ஓகேங்களா, கேங் ரேப்பு. 71 வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் அஃபெண்டர். 71 திரும்ப பண்ணுறது. ஓகேங்க, திரும்ப அந்த குற்றத்தை திரும்ப செய்கிறது. 72 பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துறது தான் 72. 73 ஒரு நீதிமன்றத்தினுடைய ஏதோ ஒரு நடைமுறைகள் இது மாதிரி இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் அதை பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறது. ஓகேங்களா, இது 73. அடுத்தது 74 என்னென்னா அதாவது ஒரு பெண்ணுடைய மாண்பை கெடுக்குங்கிறதானே தாக்குதல், அது வன்முறையை பயன்படுத்துறது. 75 வந்துன்னா செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், பாலியல் தொந்தரவு பண்ணுறது. 76 வந்து போனால் ஒரு பெண்ணுடைய உடையை வந்து போனால் ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி அவங்களை வந்து தாக்குறது அல்லது குற்றமுறை வன்முறையை பயன்படுத்துறது. அது இது 76. 77 என்னன்னு பார்த்தோன்னா வயோரிசம், அதாவது கலவை வேட்கை. 78னா ஸ்டாக்கிங், அதாவது பின் தொடர்றது. ஓகேங்களா, இது 78. 79 அதாவது ஒரு பெண்ணுடைய மாண்பை கெடுக்கிறதுக்கான ஒரு வார்த்தைகள் செய்கை அது செய்கிறது 79. 80 என்னென்னா டவுரி டெத்து. 81 அதாவது இப்போ ஆல்ரெடி அதாவது அந்த பொண்ணுகிட்ட சொல்லி இந்த மாதிரி உனக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலியோ பண்ணி அந்த பொண்ணோட வந்தோம்னா இன்டர்கோர்ஸ் பண்ணுறது 81. 82 ஆல்ரெடி அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க மீண்டும் வந்து பண்ணாச்சு அந்த பொண்ணு, அதாவது அந்த பொண்ணு உயிரோடு இருக்கிறப்ப இரண்டாவது திருமணம் பண்ணுறது. ஓகேங்களா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா 82, அதாவது 2ஆவது கல்யாணம் பண்ணிக்கிறது. 83ன்னா ஒரு போலியான திருமண சடங்கை பற்றி சொல்கிறது 83. 84 ஒரு கல்யாணமான ஒரு பொண்ணு வந்தோம்னா கடத்திட்டு போகிற சொல்கிறது 84. அடுத்து 85 என்னன்னா கொடுமைப்படுத்துறது. ஒரு கணவனோ ஒரு கணவனுடைய உறவினரோ
பொண்ணு வந்து போனால் மனைவி வந்து போனால் கொடுமைப்படுறது 85. 86னா அதுக்கு கொடுமைப்படுத்துறதுன்னு என்ன சொல்லிட்டாங்க? 86. 87 என்னென்னா, அதாவது இப்போ ஒரு பொண்ணு வந்து போனால் கல்யாணம் பண்ணுறதுக்காண்டி என்னென்னா கடத்திட்டு போகிறது, ஒரு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணுறது கடத்திட்டு போகிறது 87. அடுத்து 88 வந்து போனால் கருக்கலைப்பு பண்ணுறது. 89 பெண்ணுடைய சம்மந்தம் இல்லாமல் கருக்கலைப்பு பண்ணுறது. 90 வந்து போனால் அந்த மாதிரி கருக்கலைப்பு பண்ணுறதுனால மரணம் ஏற்படுறதுனால அதுக்கு தண்டனை. இது 90. அடுத்தது 91 வந்து போனால் குழந்தை வந்து, அதாவது ஒரு குழந்தை உயிருடன் பிறக்கிறது அல்லது அந்த பிறந்தாலும் அதை சாவடிக்க ட்ரை பண்ணுறது. அந்த குழந்தை எப்படி பிறந்துச்சு அதை சாவடிக்க பார்க்குறது தான் 91. 92 அதாவது ஒரு மரணம் விளைவிக்கும் குற்றச்சாட்டு பிறக்காத ஒரு குழந்தைய வந்துன்னா சாவடிக்கிறது. ஓகேவா? இதுதான் 92. அந்த அம்மா 2 பேராக இருக்காங்களா, ஒன்று அவங்க இன்னொன்று குழந்தை இருக்கா. அப்போ வந்து பார்த்தா அந்த அம்மா சாவடிக்கு போயிட்டு அந்த குழந்தைய சாவடிக்க தான் 92. அடுத்தது 93 என்னென்னா எக்ஸ்போசராக அபண்டன்ட் ஆஃப் சைல்டு. அதாவது ஒரு 12 வயசுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை பண்ணால் அபாயத்திற்கு உள்ளாக்குது அல்லதுனா அது அவங்களை வந்து பண்ணாச்சு விட்டு விடுது. இதுதான் 93. அடுத்து 94 வந்து பண்ணாச்சியா, அதாவது கன்சீல்மெண்ட், அதாவது இறந்த உடலை ரகசியமாக அப்புறப்படுத்தும் மூலம் பிறப்பே வந்து மனம் மறைக்குது தான் 94. 95 என்னன்னா ஒரு குழந்தை வந்து பண்ணாச்சு ஏதோ ஒரு குற்றம் செய்கிறதுக்காண்டி வந்து வேலைக்கு வைக்கிறது, பணியில் ஈடுபடுத்துறது 95. 96 ப்ரொக்யூரேஷன் ஆஃப் த சைல்டு. ஒரு குற்றம், ஒரு குழந்தை வந்து பண்ணால் எது இன்டர்கோர்ஸ் பண்ணுறதுக்காண்டி அவங்கள வந்து பண்ணாச்சு கொணர்தல், அது கொள்முதல் பண்ணுதல். இது 96. 97 என்னன்னா, ஒரு 10 வயசு இருக்க ஒரு குழந்தைட்டு இருக்கிற நகையோ இல்லை ஏதோ சொத்தையோ பறிப்பதற்காண்டி இந்த குழந்தையை கடத்திட்டு போகிறது 97. 98 வந்து பண்ணால் ஒரு ப்ராஸ்டியூஷனுக்காண்டி குழந்தைய வந்து பண்ணால் சேல்ஸ் பண்ணுறது 98. ஓகேவா? 99 அது வந்து பண்ணால் வாங்குறது, குழந்தை ஒரு ப்ராஸ்டியூஷன் குழந்தைய வாங்குறது. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.